ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அஜித்தெக் அஃபிஷியல். நான் தான் அஜித். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இப்படி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க 4K ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சிம்பிளாக ஈஸியாக எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னென்னு. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானில் கூட ஆல்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து தவறாமல் அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லேருந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீக் லைன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் டவுன்லோட் மெட்டீரியல் லிங்க்னு கொடுத்துருப்பேன். ஸோ நான் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியலும் அதில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீக் லைன்ஸ், அதாவது நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கோட ரிலீக் லைன் எப்படி எடுக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன விதமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளிங்க் ஆகி ஒரு இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளர் ஆகிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குவைட்ஸ் எழுதுற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதுகிற மாதிரி வந்து நம்ம வந்து ரிலீக் லைன்ஸ்லாம் வந்து எழுத போகிறோம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லித்தரேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீக் லைன் எப்படி எடுக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி கூகுள்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன். அது எப்படின்ற சாம்பிள் காமிக்கிற மாதிரிங்க. இப்போ இது என்ன சாங்கோ அந்த சாங்கோட ஃபஸ்ட் லைனை டைப் பண்ணிவிட்டு ரிலீக் இன் இங்கிலீஷ்னு போட்டிங்கன்னா இங்கிலீஷில் ரிலீக்ஸ் எடுத்துக்கலாம். ரிலீக் இன் தமிழ்னு போட்டிங்கன்னா தமிழில் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 30 செகண்டுக்கு வந்து என்னென்ன லைன் வருதோ அதை எல்லாத்தையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு காப்பி அப்படின்றத கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருங்க. ஸோ வெளியே வந்துட்டு அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அலைட் மோஷன் நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் வர ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து பை பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து அலைட் மோஷனோட மோடு வெர்ஷன் வேணும், ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லான வந்து ஆப்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அதில் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நான் கீழே லிங்க் தர முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அலைட் மோஷனை பை பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். மந்த்லி பார்த்தீங்கன்னா 360 ரூபா. ஸோ நான் அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கங்க எப்படி பை பண்ணுறதுன்னு. அப்படி என்னால் பை பண்ண முடியாது, காசு இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மோடு வெர்ஷனோட டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் மோடு வெர்ஷன் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு நியூ ப்ராஜெக்ட் 15 வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நியூ ப்ராஜெக்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா அஜித் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். இப்போ அஜித்ன்றதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பாக கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த ரேஷியோ செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 16:9, 19:16, 4:5, 1:1 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேஷியோ இருக்கும். நம்ம இதில் வந்து இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா செயின் ஐக்கானாட்ட சென்டரில் இருக்கும், அது வந்து ஆனில் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு ரெசல்யூஷன் இருக்க இடத்துல 1080p, அதாவது பார்த்தீங்கன்னா 1080ன்றதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2400 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 fps வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஒயிட்டில் வச்சுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் வச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்றதுக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு வியூ வால் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா HD இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 இமேஜ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 6 இமேஜ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லவ் இமேஜ். ஸோ நீங்கள் எதை வேணால் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு இமேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பிள் இமேஜ் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓனாக வந்து எடிட் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பிரைட்னஸில் இருந்துச்சு, கொஞ்சம் பிரைட்னஸில் கம்மி பண்ணி நான் வந்து ஸ்னாப்சீட் அப்படின்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணேன் இந்த மாதிரி வர்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரம் அப்படின்றது பார்த்தீங்களா, நாலாவது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடில். ஃபஸ்ட் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு.
செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0 டிகிரிலேயே வச்சுக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சென்டராக கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ சென்டராக அலைன் ஆகிருக்கா அப்படின்ற செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஸோ 2 கோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ மேலே கீழே வந்து ஒரு கோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதான் சென்டர் பொசிஷன். இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு சாங்கை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். என்ன சாங் எடிட் பண்ணுறோமோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மூவிலேருந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து வீடியோவாவோ இல்லை ஆடியோவாவோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஆடியோவாக அந்த எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆடியோன்றதில் போய்ட்டு ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட வந்து வீடியோவாக இருக்குது, அதை எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோன்றதில் போய்ட்டு வியூ ஆல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, இதில் வந்து இது வந்து வீடியோவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே இது ப்ளே பண்ணால் வீடியோவாக வருது. இது எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுனா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ராட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ டெலீட் பண்ணிட்டு இந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை டேப் பண்ணேன் அந்த ஆடியோவோட எண்டுக்கு 26.58 செகண்டுக்கு வந்து வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா 26.58 செகண்டுக்கு வந்து மூவ் ஆயிரும். அதாவது எக்ஸ்பேண்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் தேவையான சாங்கும் ஃபோட்டோவும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் எடிட்டிங் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கலர் அண்ட் லைட்டு, டிராயிங் அண்ட் எட்ஜு, பிளர், இந்த மாதிரி நிறைய விதமான எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக பிளர்ன்ற எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆவதாக இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்னர் பிளர்ன்றதை கிளிக் பண்ணனே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தோட லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா பிளர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுற கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் வந்து லோ பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோனா 0.075 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ரிலிக்ஸ் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிலிக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 5ஆவதாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம காப்பி பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா லெட்டரையும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகிற எல்லா லெட்டரையும் வந்து கேபிட்டலாக மாற்றுங்க. ஸோ கேபிட்டலாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ மாத்திர பாருங்கள், ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டராக மாற்றிருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றதுனால எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் நல்லா ஹைலைட்டாக தெரியும். ஸோ பார்க்கவும் சூப்பராக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இதில் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் நான் வந்து கேபிட்டலாக மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்காக மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நான் முன்னாடியே சொல்லிட்ட காரணம், நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்கு. அதனால் ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலில் போட்டுட்டு மற்ற எல்லா லெட்டரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மாலில் போட்டுருங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ வந்து முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் வந்து கேபிட்டலாக மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கேபிட்டலாக மாற்றிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா மேலே பாருங்கள் கிரே கலர் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒயிட்டாக மாற்றியாச்சு. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த ரிலிக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே லைனாக கதையாக வரமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டராக அலைன் பண்ணணும். அலைன் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாட் போட்டு ஒரு 5 லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டேப் பண்ணிங்கன்னா சென்டராக வந்து அலைன் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கவும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டோ ரெகுலர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் அப்படின்றத கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் அப்படின்ற ஃபாண்ட் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரோக் வந்து எனபிள் பண்ணலாம். ஸ்ட்ரோக் எனபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா பார்டர் அண்ட் ஷேடோன்றதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஸ்ட்ரோக்கோட கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒயிட்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரோக்கை வந்து எனபிள் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சைஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட எண்டுக்கு வந்துடும். வந்த வரைக்கும் இந்த எக்ஸ்பேண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த
லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு மூணாவதாக இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயரை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரை வந்து கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிக்கலாம். இந்தமாதிரி வந்து பெருசு பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்க் எஃபெக்ட் எப்படி வருது அப்படின்றத பார்த்தாலாம். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் அண்ட் வீடியோங்களில் போங்க, வியூ ஆல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ண பிறகு அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மூணாவது ஆப்ஷனை டேப் பண்ணிட்டு இந்த கருப்பு கலர் பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு லைட்டன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது அந்த லின்னர் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிளெண்டிங் பண்ணியிருங்க. பார்க்க ப்ரொஃபஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் மார்க் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோன்றதில் போய்ட்டு வியூ ஆல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்டர் மார்க் அஜித்தெக் அஃபிஷியல் அப்படின்ற வாட்டர் மார்க் வந்து நான் தனியாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாட்டர் மார்க்கை வந்து உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட வாட்டர் மார்க் இருந்தால் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெலிகிராமோட வாட்டர் மார்க் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த லேயரில் போய்ட்டு நம்ம வந்து கீழே வந்து வரமே வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லுக்கில் வரணும் அப்படின்ற காட்டி எங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நம்ம வந்து கீழே வந்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பாண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வியூ பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஆல், டாடா, பை பாய்.